நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். नमस्ते साथियों, आज सावन का पहला सोमवार है। इस पवित्र दिवस पर एक महत्वपूर्ण सत्र का प्रारंभ हो रहा है। இன்று சிராவண மாசத்தின் सावन के इस पहले सोमवार முதல் திங்கட்கிழமை இந்த நேரத்தில் மிக முக்கியமான விஷயத்திற்காக நம்முடைய பாராளுமன்றம் கூடுகிறது. இது வெற்றி பெற வேண்டும் என நான் வாழ்த்துகிறேன். संसद का मानसून सत्र का भी आरंभ हो रहा है। देश बहुत बारीकी से देख रहा है कि संसद का यह सत्र सकारात्मक हो, सृजनात्मक हो। பாராளுமன்றத்தின் மான்சூன் செஷன் தொடங்குகிறது. நாடே இந்த सपनों को सिद्ध करने के लिए கூட்டத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. பல்வேறு மிக முக்கியமான செயல்பாடுகள் செய்வதற்கான நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளம் விடுகின்ற ஒரு கூட்டமாக இந்த பாராளுமன்ற கூட்டம் இருக்கும். एक महत्वपूर्ण पड़ाव के रूप में मैं देख रहा हूं। व्यक्तिगत रूप से मुझे भी, हमारे सभी साथियों को भी ये अत्यंत गर्व का विषय है कि करीब 60 साल के बाद कोई सरकार तीसरी बार वापस आए और तीसरी पारी का पहला बजट रखने का सौभाग्य प्राप्त हो। பாரதத்தின் கௌரவமான யாத்திரையின் மிக முக்கியமான நிலைமை இது. अत्यंत गरिमापूर्ण घटना के रूप எனக்கும் में தனிப்பட்ட முறையில் இங்கே கூடியுள்ள எனது நண்பர்களுக்கும் 60 ஆண்டுகளுக்கு பிறகு மூன்றாவது முறையாக ஒரு அரசு பதவியேற்று சமர்ப்பிக்கின்ற முதல் பட்ஜெட் இது என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்திருக்கிறோம். क्रमशः रूप से उन गारंटियों को जमीन पर उतारना, इस लक्ष्य को लेकर के हम आगे बढ़ रहे हैं। நாங்கள் தந்திருக்கின்ற உத்தரவாதங்களை எல்லாம் அமல்படுத்துவதற்கான பணியை இந்த பட்ஜெட் செய்யும். சுதந்திரத்தின் அமிர்த பெருவிழா காலத்திற்கான முக்கியமான ஒரு பட்ஜெட். आज का बजट हमारे उन 5 साल के कार्य की दिशा भी तय करेगा और ये बजट அமிர்த பெருவிழா காலத்தில் மேலும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பட்ஜெட் அந்த வருகின்ற 5 ஆண்டுகளுக்கான எங்களுடைய வழியை முடிவு செய்கின்ற ஒரு பட்ஜெட். उस सपने को पूरा करने की, வளர்ந்து வருகின்ற வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்குகின்ற எங்களுடைய லட்சியத்தை இந்த பட்ஜெட் நிறைவேற்றும். அதற்கு தேவையான அடிப்படையை இது நிலைநாட்டும். एक गर्व की बात है कि भारत बड़ी इकोनॉमी वाले देशों में सबसे तेज गति से आगे बढ़ने वाला देश है। ஒவ்வொரு பாரதவாசிக்கும் இது மிகவும் கர்வப்பட வேண்டிய விஷயம். நாடு மிக வேகமாக தன்னுடைய பொருளாதார நிலையில் முன்னேறி கொண்டு வருகிறது. हम आगे बढ़ रहे हैं, हम ग्रो कर रहे हैं। 8% வளர்ச்சி விகிதத்தோடு நாம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். पॉजिटिव आउटलुक, इन्वेस्टमेंट और परफॉर्मेंस एक प्रकार से अपॉर्चुनिटीज की पीक पर है। இன்று பாரதத்தில் ஒரு
நேர்மறையான विकास சூழல், यात्रा का முதலீடு एक अहम पड़ाव। அனைத்தும் மிக நல்ல வகையில் அமைந்திருக்கிறது. साथियों, मैं देश के सभी सांसदों से, किसी भी दल के क्यों न हो, मैं आज आग्रह पूर्वक कहना चाहता हूं कि हम गत जनवरी से लेकर के हम लोगों के पास जितना सामर्थ्य था, उस सामर्थ्य को लेकर के जितनी लड़ाई लड़नी थी लड़ ली। जनता को जो बात बतानी थी बता दी। நாம் किसी ने राह दिखाने का நம்முடைய प्रयास किया, किसी ने பாரதத்தின் गुमराह அனைத்து करने का प्रयास, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் लेकिन அனைத்து अपने பாராளுமன்ற समाप्त உறுப்பினர்களுக்கும் சொல்ல விரும்புவது என்னவென்றால், கடந்த देशवासियों ஜனவரி ने முதல் निर्णय நாம் दे दिया। நமக்குள்ளே எவ்வளவு சண்டை போட முடியுமோ அத்தனையும் चुने போட்டுவிட்டோம். हुए सभी सांसदों का कर्तव्य है, பேர்களையும் சந்தித்து सभी வந்திருக்கிறோம். राजनीतिक दलों की विशेष जिम्मेवारी है कि हमने दल के लिए जितनी लड़ाई लड़नी थी लड़ ली। अब आने वाले இப்போது 5 அவர்களின் वर्ष के लिए கடமை என்னவென்றால், கட்சிக்காக எவ்வளவு போராட வேண்டுமோ அவற்றை போராடிவிட்டோம். இனிமேல் நாட்டிற்காக நாம் பட வேண்டும், நாட்டிற்காக உழைக்க வேண்டும், जूझना है। நேர்மையான வழியிலே நாம் போராட வேண்டும். तो आइए हम आने वाले நான் அனைத்து கட்சி 4.5 साल உறுப்பினர்களிடமும் சொல்ல விரும்புவது என்னவென்றால், வாருங்கள், வருகின்ற 4.5 ஆண்டுகளுக்கு संसद ஆண்டுகளில் इस गरिमापूर्ण मंच का हम उपयोग करें। பாராளுமன்றத்தின் கௌரவத்தை காப்பாற்றும் வண்ணம் நாம் செயல்படுவோம். जब चुनाव का वर्ष होगा, आप उसके बाद जाइए मैदान में, सदन का ஜனவரி 2029 மீண்டும் தேர்தல் வரும்போது நீங்கள் அப்போது खेल लीजिए, மீண்டும் लेकिन உங்களுடைய கொள்கைகளை விளக்குங்கள், சண்டையிடுங்கள். देश के गरीब, देश के किसान, देश के युवा, देश की महिलाएं, उनके सामर्थ्य के लिए, उनको एम्पावर करने के लिए அதுவரை जनभागीदारी இந்த का நாட்டின் एक बड़ा இளைஞர்கள், मोड़ खड़ा कर कर விவசாயிகள், பெண்கள் ஆகியோரின் வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காக நீங்கள் पूरी ताकत लगाए। நம்முடைய முழு சக்தியையும் பாராளுமன்றத்தில் செயல்படுத்த வேண்டும். कि 2014 के बाद कोई सांसद 5 साल के लिए आए, कुछ सांसदों को 10 साल के लिए मौका मिला, लेकिन बहुत से सांसद ऐसे थे जिनको अपने क्षेत्र की बात करने का अवसर नहीं मिला। 2014 ஆண்டுக்கு பிறகு ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 5 ஆண்டுகள் பதவியில் இருக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது, ஒரு சிலருக்கு 10 ஆண்டுகள் பதவியில் இருப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் राजनीति ने தங்களுடைய தொகுதியின் நலம் பற்றி பேசுவதற்கு ஒரு சில உறுப்பினர்களுக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. காரணம் என்னவென்றால், अपनी राजनीति பாராளுமன்றத்தில் கட்சிகள் செயல்பாடு அந்த வகையிலே இருந்தது. दुरुपयोग किया। मैं सभी அவர்களுக்கு दलों கொடுத்த से आग्रहपूर्वक வாய்ப்புகளை எல்லாம் அவர்கள் உபயோகப்படுத்தவில்லை. जो पहली बार सदन में आए हैं, ऐसे बहुत बड़ी संख्या में हमारे माननीय सांसद हैं और सभी दल में குறைந்தபட்சம் முதல் முறையாக அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் எண்ணிக்கையில் சற்று அதிகமாகவே தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தங்களுடைய எண்ணங்களை சொல்வதற்கான வாய்ப்பினை அளிக்க வேண்டும். आगे आने का अवसर दीजिए। और आपने देखा होगा कि पार्लियामेंट के नए संसद गठन होने के बाद जो पहला सत्र था, 140 करोड़ देशवासियों ने बहुमत के साथ जिस सरकार को सेवा करने का हुक्म किया है देशवासियों ने, उसकी आवाज को कुचलने का अलोकतांत्रिक प्रयास हुआ।
2.5 घंटे तक இந்த புதிய देश के பாராளுமன்றம் அமைக்கப்பட்ட போது प्रधानमंत्री का गला घोंटने का, உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்ட उनकी பிறகு आवाज को रोकने का, उनकी 140 आवाज को கோடி दबाने का, மக்களின் பெரும்பான்மையை பெற்றிருக்கின்ற ஒரு அரசின் குரலை அமுக்குவதற்கு कोई स्थान नहीं हो सकता। ஜனநாயகத்திற்கு ஒவ்வாத முறைகளிலே உறுப்பினர்கள் முயன்றதை நீங்கள் दिल பார்த்தீர்கள். में दर्द तक नहीं है। मैं आज आग्रह पूर्वक कहना चाहता हूं, देशवासियों ने हमें यहां देश के लिए भेजा है, दल के लिए नहीं भेजा है। இதனால் மனதில் வேதனை ஏற்பட்டது. இப்போது நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், நாட்டு மக்கள் நம்மை நாட்டிற்காக இங்கே அனுப்பித்திருக்கிறார்கள், சக்தியை காப்பாற்றுவதற்காக அல்ல. 140 करोड़ देशवासियों की एक विराट सीमा करके ये लिए है। இந்த பாராளுமன்றம் 543 உறுப்பினர்களுக்கானது அல்ல, இந்த நாட்டின் 140 கோடி மக்களுக்கானது. पूरी तैयारी के साथ चर्चा को समृद्ध करेंगे। कितने ही நம்முடைய உறுப்பினர்கள் அனைவரும் युद्ध विचार होंगे, நன்கு युद्ध विचार बुरे नहीं, தயார்படுத்திக் கொண்டு வந்து விவாதத்தில் கலந்து கொள்ள வேண்டும். विचार बुरे होते हैं, जहाँ सोचने की எதிர்மறையான सीमा समाप्त हो जाती है। விஷயங்களை ஒதுக்கிவிட வேண்டும். देश को नकारात्मकता की जरूरत नहीं है, देश को நாட்டிற்கு எதிர்மறை விஷயங்கள் தேவையில்லை. एक विचारधारा, प्रगति की विचारधारा, विकास की विचारधारा, देश को नई ऊंचाइयों पर ले जाने वाली विचारधारा से हमें आगे बढ़ाना हो। நாட்டை வளர்ச்சி பாதைக்கு செல்லும் எண்ணம் நமக்கு வேண்டும். நாட்டை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் எண்ணம் நமக்கு வேண்டும். लोकतंत्र के इस मंदिर का भारत के सामान्य मानवीय की आशा आकांक्षाओं को पूर्ण करने के लिए सकारात्मक रूप से उपयोग करेंगे। நாம் அனைவரும் बहुत बहुत धन्यवाद। இந்த ஜனநாயகத்தின் கோயில் நல்லபடி செயல்பட உறுதி பூண்டுவோம். நன்றி, வணக்கம். மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மோடி 3வது முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்ததற்கு மகிழ்ச்சி தெரிவித்து மக்களுக்கும் நன்றி தெரிவித்தார். அதே நேரத்தில் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று தெரிவித்து பேசினார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம்.